வாங்க வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 வாழைக்காய் எடுத்துக்கிட்டேங்க. அதை நல்லா தோலை உரிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த காய்க்கு தேவையான உப்பை நான் கல்லுப்பை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் திருவன தேங்காய் எடுத்துக்கிட்டேன். 4 மிளகாய் வத்தல் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேன். 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். மையா அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சா போதும். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கிறதுனால வாழைக்காய்ன்றதுனால டக்குன்னு வெந்துருங்க. ஒரு 2 நிமிஷமே போதும், வெந்துருச்சு. ஒன்று அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தண்ணியை வடிச்சிட்டு அந்த தண்ணியை வேறு எதுக்காவது சாம்பார் அந்த மாதிரி எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுக்கணும். வடிச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையால் பிசைஞ்சு விட்ருங்க. ஆனால் காய் மசிஞ்சிடக்கூடாது. இப்போ நான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நீங்கள் குக்கிங் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பார்த்துங்க, மெதுவாகவே கிளறி விடுங்க. காய் நல்லா மசிஞ்சிடக்கூடாது. அதனால் மெதுவாக கிளறி விடுங்க. நம்மளுக்கு அந்த ஜீரகம் வெங்காயத்தோட பச்சை வாசனை தான் போகணும். மித்தபடி காயெல்லாம் வெந்துருச்சு. அதனால் ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. நான் 1/4 கப் துவரம்பருப்பை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் டைம் எடுத்துட்டதுனால கட்டி ஆயிடுச்சு. நீங்கள் கையால் கூட இதை உதுத்து போட்டுக்கலாம். நான் இதை அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுக்கிறேன். துவரம்பருப்பு ரொம்ப நல்லா வெந்துடக்கூடாதுங்க, இந்த மாதிரி தெரியணும். அதனால் ஓப்பன் பாட்டில் வேக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இப்போ வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு நல்லா இருக்குங்க. செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.